சுகமே சூழ்க. எல்லோருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய சூழல் பொறுத்து தான். கண்டிப்பா விநாயகரை வழிபடணும். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வழிபட்டாலே போதுமானது தான். உங்களுடைய பொருளாதார நிலை நல்லா இருந்ததுன்னா நல்லா சிறப்பா ரொம்ப கிராண்டா பண்ணுங்க. இல்லை உங்ககிட்ட இதான் இருக்கு அப்படின்னா விநாயகர்கிட்டே நீங்க சரண்டர் ஆயிடுங்க. உனக்கு தெரியாத விஷயம் இல்லை, எங்கிட்ட இதான் இருக்கு, இதை ஏற்றுக்கோ. அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் இன்னும் சிறப்பாக அவனை கொண்டாடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எனக்கு உழைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட நான் உழைக்க தயாராக இருக்கேன். நிறைய உழைச்சி நிறைய சம்பாதிச்சு இன்னும் சிறப்பாக உன்னை கொண்டாடுறேன் அப்படின்னு அவர்கிட்டே வேண்டுதல் வைங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ற மாதிரி எப்போ உங்களால் முடியுமோ. இப்போ நேற்று மதியானத்துல இருந்து இன்றைய மதியானம் வரைக்கும் சதுர்த்தி திதி தான். இந்த சதுர்த்தி திதியில நீங்க விநாயகரை வாங்கிட்டு வழிபடுங்க. நல்லா அலங்கரிச்சு நல்லா அவருக்கு பூ பழங்கள்லாம் வச்சு அருகம்புல்லாம் வச்சு நல்லா வழிபடுங்க. உங்களுடைய வேண்டிய வரங்களை கேளுங்க. அதே போல கரைக்கிறது இந்த ராகுகால யமகண்டம் தவிர்த்து அதே போல சாயந்தரம் 6 மணிக்கு முன்பாக நீங்க கரைச்சிடுங்க. மற்றபடி வாங்கிட்டு அதை கரைக்காமலும் இருக்க வேண்டாம், அதுவும் தவறு. ஸோ நல்லா வேண்டுங்க, நல்லா வரங்கள் பெறுங்க. விநாயகரை வழிபட்டு எல்லோருக்கும் விநாயகருடைய எல்லா வரங்களும் கிடைக்கட்டுமாக. எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். சுகமே சூழ்க.